அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை குத்தகை முறையில் நியமிக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அரசு பணியாளர்கள் குத்தகை முறை நியமனத்திற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் குத்தகை முறையில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்பதை கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருப்பது என்ன, விரிவான விவரம்? கௌதமி வணக்கம். தமிழக அரசு நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் குத்தகை முறையில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பாமக சார்பில் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூக நீதியை சிதைத்து சுரண்டலை ஊக்குவிப்பதுதான் திமுகவின் கொள்கையா என அரசியல் ரீதியாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயில் ஆகிய மண்டலங்களில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தனியார் மனிதவள நிறுவனங்களிடமிருந்து குத்தகை முறையில் பெறுவதற்கு ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கின்றன. உழைப்பு சுரண்டலை ஊக்குவிக்கும் என்று உயர்நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்ட முறையை தமிழக அரசு பின்பற்றுவது கண்டிக்கத்தக்கது என பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த அவுட் சோர்சிங் முறை எந்த துறையிலும் இருக்கக்கூடாது என்று போராடி வரக்கூடிய சூழ்நிலையிலே இது போன்று டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து துறையில் இது போன்ற குத்தகை முறையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கப்படுவது பாமக கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முந்தைய அதிமுக ஆட்சியிலும் குத்தகை முறையில் பணியாளர்களை நியமிக்கும் முறை இலைமறை காயாக இருந்து வந்தது. அப்போதும் பாமக எதிர்த்ததாகவும் தற்போது இதனை திமுக அரசு வெளிப்படையாகவே செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மாதம் 25,000 அல்லது 30,000 சம்பளம் என்று கூறிவிட்டு அந்த பணியாளர்களை அமர்த்தும் தனியார் நிறுவனங்கள் 7,000 8,000 மட்டுமே சம்பளமாகவோ கூலியாகவோ கொடுத்துவிட்டு மீதி பணத்தை அந்த நிறுவனங்களும் இடைத்தரகர்களும் சுரண்டி விழுங்கிக் கொள்ளும் அவலங்கள் ஏற்படும். இதுதான் அவுட் சோர்சிங் முறையிலே தாண்டவமாடுகிறது என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதிக்கும் தொழிலாளர் உரிமைக்கும் எதிரான குத்தகை முறை நியமனத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் 12 மணி நேர வேலை விவகாரத்தில் எதிர்கொண்டது போன்ற கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு அதன் தவறுகளை திருத்திக் கொண்டு குத்தகை முறையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதை கைவிட வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை பணியாளர்களை அனைத்து உரிமைகளுடன் தமிழக அரசே நேரடியாக நியமிக்க முன்வர வேண்டும் எனவும் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.